ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் அரை டம்ளர் கடலை மாவு, அதே டம்ளரில் 1.5 டம்ளர் சர்க்கரை, அதே டம்ளரில் அரை டம்ளர் நெய், 1/4 டம்ளர் எண்ணெய், மொத்தம் 3/4 டம்ளர். எல்லாமே நம்ம அதே டம்ளர் தான் அளந்து வச்சுருக்கோம். இப்போ கடாயில் அதே டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. அப்புறம் நம்ம அளந்து வச்சுருக்கிற 1.5 டம்ளர் சர்க்கரையை அதில் போட்டு நல்லா கலக்கிக்குங்க. இப்போ பாகு ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். கரண்டி போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அது நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இப்போ கையில் எடுத்து இந்த மாதிரி அமுத்தி பாருங்கள். ஒரு கம்பி பதம் வந்துடுச்சுன்னா பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறுங்க. நம்ம கிண்டிக்கிட்டே நம்ம கடலை மாவை கொட்டணும். கேப் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டிக்கிட்டே இருங்க. அடுப்பு சிம்லியே இருக்கட்டும். கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை 2 ஸ்பூன் ஊற்றி கிண்டிக்கலாம். நெய் வந்து ஒட்டுக்காக சேர்த்திடக்கூடாது. நம்ம கிண்டி கிண்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம கிண்டிகிட்டு இருக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அதே போல் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கிண்டிக்குங்க. நம்ம முட்டை உடைக்கிற கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிண்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம மைசூர் பாக்கு ஊற்றுற பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மைசூர் பாக்கு வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது மைசூர் பாக்கு இதில் ஊற்றியாச்சு. நல்லா லெவல் பண்ணிவிடுங்க. இது நம்ம ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ மைசூர் பாக்கு ஆறிடுச்சு. இப்போ அந்த பிளேட்டில் கொட்டிக்கலாம். இது கமுத்தி போட்டுடுங்க. பாத்திரத்தோட மேல் பாகத்தில் லைட்டாக தட்டினீங்கன்னா அது விழுந்துடும். இப்போ மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பீஸ் போடலாம். இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்து அதை பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், எந்த ஷேப்பில் வேணால் போட்டுக்கலாம். இப்போது சுவையான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.